கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளிலும் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க, உம்மை உயர்த்த நீர் எங்களுக்கு தந்த இந்த கிருபைக்காக உமக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும் நீர் அறிந்திருக்கிற தேவன். இந்த நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற எல்லாரையும் ஆண்டவர் ஒரு விசை உம்முடைய காயப்பட்ட கரத்தினாலே தொடுவீராக, ஆசீர்வதிப்பீராக, நன்மையினால் நிரப்புவீராக, அற்புதங்களை காண செய்வீராக. உம்முடைய தெய்வீக பிரசன்னம் இந்த நேரத்தில் உம்முடைய மக்களை மூடிக்கொள்ளட்டும் சுவாமி. ஆண்டவரே, இந்த நேரத்தில் உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்த அந்த நல்ல ஆண்டவர் தொடர்ந்து உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் பொழுது நீர் எங்களோடு கூட இடைபடும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளை மாற்றும் கிருபையை தாரும். ஆண்டவருடைய திரு நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின் ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் முடிவுகளே. ஆமேன், ஆமேன். தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் நாவல் பூமியில். இன்னும் நெருங்கி சேர்வதே என் நாவல் பூமியில். மாவலிய கோரமாக சிலுவை மீதினில் நான் கோவை தொங்க நேரிடினும் ஆவலாய் ஓம் மண்டை சேர்வேன். தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் நாவல் பூமியில். இன்னும் நெருங்கி சேர்வதே என் நாவல் பூமியில். யாக்கோபை போகும் பாதையில் பொழுது பட்டு ராவின் நீருள் வந்து மூடிட, பொழுது பட்டு ராவில் நீருள் வந்து மூடிட, தூக்கத்தான் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனாவில், தூக்கத்தான் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனாவில் நோக்கி உம்மை கிட்டி சேர்வேன். வாக்கடங்கா நல்ல நாதா, தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் நாவல் பூமியில். இன்னும் நெருங்கி சேர்வதே என் நாவல் பூமியில். சங்கீதம் 93. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவர் அதை கச்சையாக கட்டி கொண்டிருக்கிறார். ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது. கர்த்தாவே, நதிகள் எழும்பின,
நதிகள் இரைச்சலிட்டு எழும்பின, நதிகள் அலை திரண்டு எழும்பின. ஐந்தாவது வசனத்தை சேர்ந்து வாசிப்போம். உமது சாட்சிகள் மிகவும் உண்மையுள்ளவைகள் கர்த்தாவே, பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாய் இருக்கிறது. ஆண்டவர் தாமே இந்த திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே. நாம் யாவரும் நின்ற வண்ணமாய் கர்த்தரை கொஞ்ச நேரம் நாம் ஸ்தோத்தரித்து துதித்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோம். இந்த அருமையான இந்த மாலை நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்படியாக கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற இந்த கிருபைக்காக நாம் எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்தரிப்போமா. ஹல்லேலூயா. அந்த நாட்களில் தேவ சமூகத்தில் நாம் வந்து நிற்பது ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற பாக்கியம். அவருடைய பாடுகளை, அவருடைய மரணத்தை நாம் நினைத்து ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ளுகிற ஒரு அருமையான நாட்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாட்களில் அழைப்பை பாருங்கள் என்கிற தலைப்பில் கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் நம்மை அழைத்த அழைப்பு மாறாதது. அவர் நம்மை அழைத்த அந்த அழைப்பிலே உறுதியாய் நிற்கும் போது ஆண்டவர் அதுக்கு ஏற்ற பலனை நமக்கு தருகிற தேவனாய் இருக்கிறார். இந்த அருமையான நேரத்தில் எங்களை அழைத்தவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பான்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. தாயின் கருவிலே உருவாக்கும் முன்னமே உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிற ஆண்டவர், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்று சொல்லுகிற தேவன், உன்னை பரிசுத்தமாக்கினேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் முன்குறித்து இருக்கிறார். அவர் நம்மை முன்னறிந்திருக்கிறார். அவர் நம்மை அழைத்திருக்கிறார். அவர் நம்மை நீதிமான்களாக்கி இருக்கிறார். அவர் நம்மை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அந்த உன்னதமான ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது வேதம் சொல்லுகிறது போல ஆண்டவர் எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்வில நன்மையாய் நடத்தி கொண்டிருக்கிறாரே. அதற்காக ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்தரிப்போமா. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் எனக்கு நன்மையாய் மாற்றுகிற தேவன் அப்பா. நீர் எல்லாவற்றையும் எனக்கு நன்மையாய் நடத்தி கொண்டிருக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்முடைய வாழ்விலே செய்த எல்லா நன்மைகளுக்காக ஆண்டவரை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிப்போம். கர்த்தர் நம்முடைய பலனாய், நம்முடைய அடைக்கலமாய், நம்முடைய கோட்டையாய், நம்முடைய கன்மலையாய் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபை பெரியது. அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. இந்த அருமையான இந்த நாளிலே ஆண்டவருடைய பாதத்திலே நாம் வந்து அவரை நோக்கி பார்க்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். மோசே சொல்லுகிறது போல, எங்கள் வாழ்நாளெல்லாம் நாங்கள் களிகூர்ந்து மகிழும்படி காலைதோறும் எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும் ஆண்டவரே. எல்லாரும் ஆண்டவரத்துல கேட்போம், உம்முடைய கிருபையினாலே எங்களை நிரப்புங்கப்பா. ஹல்லேலூயா. அதே போல மோசே சொல்லுகிறான், தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷத்துக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று சொல்லுகிறாரே. அதுபோல ஆண்டவரத்துல கேட்போம், கடந்து வந்த நாட்களில நாம் சந்தித்த எல்லா சூழ்நிலைகளிலும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் அவர் நம்மை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் சரியாய் நம்மை மகிழ்ச்சியாக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசத்தோடு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, நான் கடந்து வந்த எல்லா நெருக்கங்களிலும், நான் கடந்து வந்த எல்லா வேதனையின் பாதையிலும் என்னை நடத்தின கர்த்தர், ஹல்லேலூயா, நீர் எனக்கு நன்மையை தருவீரப்பா. நாங்கள் சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷத்துக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்குவீங்கப்பா. உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் 430 ஆண்டுகள் அடிமைப்பட்டு கிடந்தாலும் அவர்கள் வெளியே வரும் பொழுது அவர்கள் இழந்த அத்தனை நன்மைகளையும் கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்து அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின கர்த்தர். அதே ஆண்டவர் தான் நம்ம கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நாம் அனுபவித்த எல்லா நிந்தைகள், வேதனைகள், பாடுகள், நம்முடைய வாழ்விலே நாம் சந்தித்த எல்லா தோல்விகள் எல்லாவற்றிற்கும் ஏற்ற பலனையும் நன்மைகளையும் தருவதற்கு கர்த்தர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, நான் ஒன்றையும் இழந்து போகலப்பா. எல்லாவற்றையும் கர்த்தர் எனக்கு திரும்ப தருவீர் ஆண்டவரே. எல்லாவற்றையும் நீர் எனக்கு நன்மையாய் மாற்றுவீர். ஆண்டவருடைய ஒரு வார்த்தை போதும், நம்முடைய வாழ்க்கை முற்றிலுமாய் மாறும்.
நம்முடைய எல்லா பாடுகள் மாறும், துக்கங்கள் மாறும், எல்லா வேதனைகள் மாறும். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்லும், எனக்கு அது போதும். 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 என் வீட்டுக்குள் வர நான் பாத்திரன் அல்லவே, என் கூட இருப்பதற்கும் நான் பாத்திரன் அல்லவே. என் வீட்டுக்குள் வர நான் பாத்திரன் அல்லவே, என் கூட இருப்பதற்கும் நான் பாத்திரன் அல்லவே. ஒரு வார்த்தை சொல்லும், எனக்கு அது போதும். 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 என் வீட்டுக்குள் வர நான் பாத்திரன் அல்லவே, என் கூட இருப்பதற்கும் நான் பாத்திரன் அல்லவே. என் வீட்டுக்குள் வர நான் பாத்திரன் அல்லவே, என் கூட இருப்பதற்கும் நான் பாத்திரன் அல்லவே. முடியாதென்று எதுவும் உம்மில் காணவில்லை, அதிகாரத்தில் உம்மை போல யாரும் இல்லை. முடியாதென்று எதுவும் உம்மில் காணவில்லை, அதிகாரத்தில் உம்மை போல யாரும் இல்லை. என் வாழ்க்கையும் மாறும், ஒரு வார்த்தை நீ சொன்னார். என் நினைவுகளும் மாறும், ஒரு வார்த்தை நீ சொன்னார். நீ சொன்னால் ஜாதிகள் மாறும், நீ சொன்னால் மரணம் மாறும். நீ சொன்னால் வியாதிகள் மாறும், நீ சொன்னால் மரணம் மாறும். இயேசுவே நீ சொன்னால் மாறிடும் எல்லாமே. இயேசுவே நீ சொன்னால் மாறிடும் எல்லாமே. ஒரு வார்த்தை சொல்லும், எனக்கு அது போதும். 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 என் வீட்டுக்குள் வர நான் பாத்திரன் அல்லவே, என் கூட இருப்பதற்கும் நான் பாத்திரன் அல்லவே. சொல்லுங்க, என் வீட்டுக்குள் வர நான் பாத்திரன் அல்லவே, என் கூட இருப்பதற்கும் நான் பாத்திரன். முடியாதென்று எதுவும் உம்மில் காணவில்லை. நம்பிக்கையோட சொல்லுங்கப்பா, உம்மால முடியாத காரியம் ஒண்ணும் இல்லை. அதிகாரத்துல உம்மை போல ஒருவரும் இல்லப்பா. காணவில்லை, அதிகாரத்தில் உம்மை போல யாரும் இல்லை. திரும்ப, முடியாதென்று எதுவும் உம்மில் காணவில்லை, அதிகாரத்தில் உம்மை போல யாரும் இல்லை. திரும்ப, முடியாதென்று எதுவும் உம்மில் காணவில்லை, அதிகாரத்தில் உம்மை போல யாரும் இல்லை. என் வாழ்க்கையும் மாறும், என் நினைவுகளும் மாறும். ஒரு வார்த்தை நீர் சொன்னார், என் வாழ்க்கையும் மாறும். ஒரு வார்த்தை நீர் சொன்னார், என் நினைவுகளும் மாறும். ஒரு வார்த்தை நீர் சொன்னார். நீர் சொன்னால் வியாதிகள் மாறும், நீர் சொன்னால் மரணம் மாறும். நீர் சொன்னால் வியாதிகள் மாறும், நீர் சொன்னால் மரணம் மாறும். இயேசுவே நீர் சொன்னால் மாறிடும் எல்லாமே. இயேசுவே நீர் சொன்னால் மாறிடும் எல்லாமே. ஒரு வார்த்தை சொல்லும், எனக்கு அது போதும். 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 என் வீட்டுக்குள் வர
நான் பாத்திரன் அல்லவே, என் கூட இருப்பதற்கும் நான் பாத்திரன் அல்லவே. சொல்லுங்க, வீட்டுக்குள் வர கரங்களை தட்டி உற்சாகமாய் ஆண்டவரை மகிமைப்படுத்தும். ஆண்டவரே, நீர் தகுதி இல்லாத என்னை தேடி வந்தீங்கப்பா. புகழத்தக்கவர் யாரும் இந்த பூமியில் இல்லை, இயேசுவை போல் மேலானவர் ஒருவரும் இல்லை. புகழத்தக்கவர் பூமியில் இல்லை, இயேசுவை போல் மேலானவர் ஒருவரும் இல்லை. என் சோர்வுகள் மாறும் ஒரு வார்த்தை நீ சொன்னார், ஒரு வார்த்தை நீ சொன்னார், என் சோர்வுகள் மாறும். ஒரு வார்த்தை நீ சொன்னார், என் குற்றங்கள் மாறும். ஒரு வார்த்தை நீ சொன்னார், நீர் சொன்னால் பாவம் மாறும், நீர் சொன்னால் மரணம் மாறும். நீர் சொன்னால் பாவம் மாறும், நீர் சொன்னால் சாபம் மாறும். இயேசுவே நீர் சொன்னால் மாறிடும் எல்லாமே, இயேசுவே நீர் சொன்னால் மாறிடும் எல்லாமே. ஒரு வார்த்தை சொல்லும், எனக்கு அது போதும். எல்லாரும் கேளுங்க, ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, என்னுடைய சிறையிருப்பு மாறு ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொல்லுங்க, என்னுடைய குறைவுகள் மாறு ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொல்லுங்க, என்னுடைய எல்லா அடிமைத்தன வாழ்க்கை மாறு ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொல்லுங்க, என்னுடைய பலவீனங்கள் மாறும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொல்ல, என்னுடைய எல்லா தடைகள் மாறும். எல்லாரும் ஆண்டவரை கேளுங்க. அல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்லும், எனக்கு அது போதும். 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 திரும்ப வார்த்தை சொல்லும், எனக்கு அது போதும். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவரே ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை. உம்முடைய வார்த்தை போதும் என்ன வாழ வைக்கும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை அனுப்பி எங்களை குணமாக்குகிறவரே, எங்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுகிறவர் நீர்தானப்பா. இறங்கும் 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 இறங்கும். உம்முடைய வல்லமை ஊற்றுங்க, வல்லமை ஊற்றுங்க. எல்லா தடைகள் இந்த நேரத்தில் மாறட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருடைய வாழ்விலும் உம்முடைய விடுதலை கடந்து வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய விடுதலை, ஆண்டவருடைய விடுதலை, ஆண்டவருடைய விடுதலை. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா தடைகளை கர்த்தர் இந்த நேரத்தில் மாற்றி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அது போதும். ஒரு வார்த்தை சொல்லும், எனக்கு அது போதும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய வார்த்தையில வல்லமை உண்டப்பா, உம்முடைய வார்த்தையில மகிமை உண்டு, உம்முடைய வார்த்தையில ஜீவன் உண்டு. உம்முடைய வார்த்தை எங்களை வாழ வைக்கும் ஆண்டவரே. அந்த வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் நீர் சொல்லுவீராக. அல்லேலூயா. எல்லாரும் கேளுங்கப்பா, ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, எங்களுடைய வியாதி மாறும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொல்லுங்க, எங்களுடைய குறைவுகள் மாறும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொல்லும், எங்களுடைய எல்லா தடைகள் மாறும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொல்லுங்க, என்னுடைய நெடுநாள் ஏக்கங்கள் மாறும் ஆண்டவரே. கர்த்தாவே உம்முடைய வார்த்தை எங்களை வாழ வைக்குமே. அந்த வார்த்தை வரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்றைக்கு 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரனை ஒரு வார்த்தை சொல்லி குணமாக்கின கர்த்தர். ஹல்லேலூயா. பலவீனப்பட்ட அந்த சிரியா பொனீசியாவுடைய மகளை, அந்த பெண்ணுடைய மகளை ஒரே வார்த்தை சொல்லி சுகமாக்கின கர்த்தர். ஹல்லேலூயா. எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகி என்று சொல்லி குஷ்டரோகிகளை சுத்தமாக்கின கர்த்தர் எங்கள் நடுவிலே நீர் இருக்கிறீரப்பா. ஹல்லேலூயா. திமிர்வாதக்காரனை பார்த்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்ன பொழுது அவன் நடந்தானே ஆண்டவரே. 38 வருஷம் படுத்து கிடந்தவனை பார்த்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்ன பொழுது அவன் நடந்தானே ஆண்டவரே. அந்த வார்த்தை சொல்லுங்கப்பா, எல்லாரும் கேளுங்க. ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய விடுதலையை நீங்கள் நான் அனுபவிக்க போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவர் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வார்த்தைகளை அனுப்பி நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார், ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார், அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த அருமையான நேரத்திலும் உங்கள் யாவரையும் ஆண்டவருடைய நாமத்தினாலே வாழ்த்துகிறேன்,
வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த நாளுக்கும் இந்த நேரத்திற்கும் உரிய எல்லா ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நிறைத்து வழி நடத்துவாராக. இந்த நாளிலும் 33வது நாள், இந்த லெந்து நாட்களில் 33வது நாளை நாம் கொண்டாடும்படி, அதை காணும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே இந்த 33 நாட்களும் தேவ சமூகத்தில் நாம் கூடி வந்து ஆண்டவரை ஆராதிக்கவும் அவருடைய வார்த்தைகளை தியானிக்கவும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இந்த லெந்து நாட்களின் ஆதார தியானத்திற்காக தெரிந்து கொண்ட வசனம் 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்தினுடைய முதல் பகுதி. எப்படியெனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். அருமையானவர்களே, நாம் இந்த நாட்களில் அநேக அழைப்புகளை குறித்து நாம் தியானித்தோம். ஆண்டவர் எதற்காக நம்மை அழைத்திருக்கிறார், எப்படிப்பட்ட அழைப்பை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் நாம் ஆண்டவருடைய கிருபையினாலே சிந்திக்க போகிற கர்த்தருடைய வார்த்தை, அவர் நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கும்போது, கலாத்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை யாராகிலும் ஒருத்தர் வாசிங்க. கலாத்தியர் 5:13. சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யுங்கள் என்று இங்கே பவுல் அப்போஸ்தலன் நமக்கு கற்றுத்தருகிறார். இந்த இடத்துல நாம் பார்க்கிற ஆண்டவருடைய அழைப்பு என்ன என்று நாம் பார்ப்போமானால், சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். For brethren, you have been called unto liberty என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு விடுதலையாக வாழ்வதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், அல்லது சுதந்திரமாக வாழ்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அடிமைத்தன வாழ்க்கை அல்ல, விடுதலை பெற்ற வாழ்க்கையை வாழ கர்த்தர் நம்மை அழைக்கிறார். காரணம் என்ன என்று நாம் பார்ப்போமானால், அந்த பவுல் அப்போஸ்தலனுடைய காலத்தில் நீங்கள் பார்ப்பீர்களானால் யூதர்கள் ரோம அரசாங்கத்திற்கு கீழாக இருந்தார். ஆகவே எல்லாவற்றிலும் இவர்கள் அடிமைகளைப் போல நடத்தப்பட்டாங்க. எந்த உரிமையும் இல்லாம அவர்கள் எல்லாவற்றுக்கும் ரோம அரசாங்கத்தை சார்ந்து இருக்கிற ஒரு நிலை இருந்தது. மத கட்டுப்பாடுகள் இருந்தது. அவர்கள் இதைத்தான் வணங்க வேண்டும், இப்படித்தான் வணங்க வேண்டும் என்கிற கட்டுப்பாடுகள் நிறைந்திருந்தது. அதே போல மத ரீதியாக பார்த்தீங்கன்னா அவங்க மோசேயினுடைய நியாய பிரமாணத்தின் கீழே இருந்தார். ஆகவே அது என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் அந்த நியாய பிரமாணம் என்ன சொல்லுகிறதோ அதன்படிதான் வாழ வேண்டும். அதிலிருந்து மீறி போகக்கூடாது. கொஞ்சம் நீ ஃப்ரீயா இருக்கக்கூடாது, விடுதலையா இருக்கக்கூடாது என்கிற ஒரு நிலை அவர்களுக்குள்ளே இருந்தது. அடிமைத்தனத்தின் வாழ்க்கை. கலாத்தியரின் புஸ்தகத்திலே நீங்க பார்த்தீங்கன்னா பவுல் அப்போஸ்தலர் நிறைய இடங்கள்ல இந்த மோசேயினுடைய நியாய பிரமாணத்தினாலே வந்த ஒரு அடிமைத்தனத்தை குறித்து அங்கே பேசிக் கொண்டிருக்கிறதை நீங்க பார்க்கலாம். வீட்டில் போய் உட்கார்ந்து கலாத்தியரின் புஸ்தகத்தை முதல் 4 அதிகாரங்களை வாசிங்கன்னா அங்கே மோசே நியாய பிரமாணத்தினாலே வந்த அடிமைத்தனத்தை குறித்து அங்கே பேசுகிறார். இந்த நியாய பிரமாணம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் என்ன சொல்லுச்சு அப்படின்னா, நீ சபிக்கப்பட்டவன், நீ மரணத்திற்கு அடிமையானவன் என்று ஒரு தண்டனைக்குரிய ஒரு சட்டமாக மாறினது. ஆகவே நீங்க பார்த்தீங்கன்னா ஜனங்கள் அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து இந்த அடிமைத்தன வாழ்விலிருந்து ஒரு விடுதலையை கொடுக்கிறவராக இந்த பவுல் அப்போஸ்தலன் கலாத்தியருக்கு சொல்லி தருகிறார். ஆகவே இந்த இடத்துல அவர் சொல்லும் போது என்ன சொல்றார் அப்படின்னா, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு அருமையான தேவஜனமே, முதல்ல அடிமைத்தனம் என்ற இந்த வார்த்தையை நீங்க பார்த்தீங்கன்னா எதிலெல்லாம் மனிதர்கள் அடிமைப்பட்டு கிடந்தார்கள் அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல யோவானின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால் அங்கே ஒரு அடிமைத்தனத்தை குறித்து வேதம் சொல்லுது. வாசிங்க பார்க்கலாம். யோவான் 8:34.
இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இங்கே சொல்லுகிறார். முதல் அடிமைத்தனம் எப்படிப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு, பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான். ஒரு இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது இப்போ நடந்து கொண்டிருக்கிற ஒரு ட்ரெண்டு, நான் ஏற்கனவே ஒரு வாட்ஸ்அப் செய்தியை உங்களுக்கு அனுப்பி இருக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஸ்ட்ரீட்டு ஏதோ ஒரு பேர் சொல்லி அதை சொல்லி ஒரு விழா மாதிரி நடத்துகிறாங்க. வாலிப பிள்ளைகள் எல்லாரும் வந்து அதில் டான்ஸ் ஆடி அதை கொண்டாடுறாங்க. இந்த பப்புன்னு சொல்கிறாங்க. இது ஒரு கலாச்சாரம் இப்பொழுது வளர்ந்து கொண்டு இருக்கிறது. எல்லாம் அங்கே போய் இரவெல்லாம் சந்தோஷமாக இருக்கிறோன்னு சொல்லி போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா, முதல் நாள் போகிறவங்க நல்லவங்களாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் குடிங்க அப்படின்னு குடிக்க பழக்குகிறான். அப்புறம் அடுத்த முறை போகும்போது இரவெல்லாம் டான்ஸ் ஆடுறதுனால சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஒரு சின்ன மாத்திரை ஒன்று வச்சிருக்கிறோம், சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு அதை கொடுக்குறாங்க. இதை தெரியாம வாங்கி சாப்பிட்டவன் அடுத்த முறை போகும்போது அந்த மாத்திரை எங்க கிடைக்கும், யார் அந்த மாத்திரையை கொடுப்பாங்க அப்படின்னு தேடுவாங்களாம். காரணம் அது போதை மருந்து. அதன் பிறகு இந்த மாத்திரையை தேடி போறவங்கிட்ட ரெண்டாவது முறை என்ன சொல்லுவாங்களாம், ஷேர் பண்ணிக்குவோம், இது சும்மா கிடைக்காது, ஷேர் பண்ணிக்குவோம், நீ பாதி பணம் போடு, நான் பாதி பணம் போடுறேன் முதல்ல. அடுத்து மூன்றாவது முறை போகும்போது ஒரு டிமாண்ட் ஏற்படுத்துவானா. என்ன சொல்லுவானா தெரியுமா, அது கிடைக்க மாட்டேங்குது, ரொம்ப காஸ்ட்லி, ஆகவே என்னால் அது வாங்க முடியாது, உங்ககிட்ட பணம் இருந்தால் வாங்க, இல்லை உன் ஃப்ரெண்ட்ஸுங்களெல்லாம் சேர்த்துக்க வாங்கு அப்படின்னு சொல்லுவானா. அதன் பிறகு நீங்க பார்த்தீங்கன்னா அவனால் அதிலிருந்து மீண்டு வர முடியாது. கடைசி வரைக்கும் போதை மருந்துக்கு அடிமை. வியாபாரம் பண்றவங்க இன்னைக்கு அது ஒரு பெரிய வியாபாரமாய் செய்து கொண்டிருக்கிறார். பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமை. ஒருவேளை நாம் நினைக்கலாம், இந்த பாவத்தை நான் விட்டுருவேன், என்னால முடியும், நான் செய்வேன், நான் நினைச்சா நடக்கும் அப்படின்னு சொல்ற ஆட்களை நிறைய பேரை நம்ம பார்க்கலாம். ஒரு அருமையான தம்பி கிட்ட ஒரு நாள் சொன்ன, டேய் நீ குடிக்காதரா, நீ குடிக்கிறதுனால உன்னுடைய நல்ல குணத்தை எல்லாம் நீ இழந்துடுற, குடிக்காத அப்படின்னா அவன் என்னை பார்த்து சொன்னான், பாஸ்டர் நீங்கள்லாம் ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நான் நினைச்சேன்னா அதை ஒரே நாளில் விட்டுருவேன்னா. சரிப்பா ரொம்ப சந்தோஷம், விட்டுட்டீன்னா நல்லா இருப்பேன்னு. ஒரு வாரம் பொறுத்து திரும்ப அவனை பார்க்குறேன், அந்த முதல்ல இருந்தான் பாருங்க அதே நிலைமையில் இருக்கிறான். என்னடா ஆச்சு அப்படின்னா அவன் சொல்கிறான், கொஞ்சம் நில தடுமாறிட்டேன். எத்தனை முறை? அப்போ வேதம் சொல்லுகிறது, பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமை, அதிலிருந்து மீண்டு வர முடியல. இன்னைக்கு அருமையான தேவஜனமே, வேதம் சொல்லுகிறது, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். அது வரைக்கும் அடிமைத்தனம் தான், பாவத்திலே அடிமைத்தனம். ரெண்டாவது நீங்க பார்த்தீங்கன்னா, ரோமரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், ரோமர் 6ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. 6:19 பாருங்க. இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது வேதம் சொல்லுது, மனுஷர் பாருங்க, அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல. ரெண்டாவது ஒரு அடிமைத்தனத்தை பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு. என்ன அடிமைத்தனம் தெரியுமா? அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் உங்கள் அவயவங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுத்தீர்கள். இன்னைக்கு அருமையான தேவஜனமே, ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்வதற்கு, கிரமம்னா ஒழுங்கான வாழ்க்கை, அக்கிரமம்னா ஒழுங்கில்லாத வாழ்க்கை வாழ்வதற்கு தங்கள் அவயவங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுத்த மக்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. அங்கே வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி நம்ம பிசாசு நமக்கு செய்கிற ஒரு பெரிய காரியம் என்னன்னா, நம்முடைய அவயவங்களை கொண்டு அவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறான். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி நம்முடைய அவயவங்களை அவன் அடிமையாக்கி வைத்திருக்கிறான். இரண்டாவது அடிமைத்தனம், அக்கிரமத்தையும் அசுத்தத்தையும் நடப்பிக்கிறவர்களாய் நம்முடைய அவயவங்களை ஒப்பு கொடுத்திருந்தோம். மூன்றாவது பவுல் அப்போஸ்தலன் சொல்லும்போது, ரோமரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் ஒரு அடிமைத்தனத்தை சொல்லுகிறார். நாம் திரும்பவும் பயப்படுகிறதற்கு
அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல். அப்போ இங்கே நாம் பார்க்கிற மூன்றாவது அடிமைத்தனம் என்ன தெரியுங்களா? பயந்து தேவனை விட்டு ஒதுங்கி நிற்கிற ஒரு அடிமைத்தன வாழ்க்கை. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே நாம் அதை பார்க்கிறோம். அவரோடு நடந்த ஜனங்கள், ஆதாமும் ஏவாளும், அவரோடு பேசினவர்கள், அவரோடு கூட இருந்தவர்கள், இப்ப பாவம் செய்த பொழுது அவர்களை இந்த பாவம் என்ன பண்ணுகிறது? ஆண்டவரை விட்டு தூரம் கொண்டு போய் விட்டது. ஓடி ஒளிந்து கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், அதே போல இன்றைக்கும் நமக்குள்ள ஒரு பயத்தின் ஆவி நம்மை பிடித்து கொண்டிருக்கிறது. அது என்ன செய்கிறது தெரியுமா? நம்மை ஒரு அடிமைத்தனத்தில் வைத்திருக்கிறது. நம்மை பார்த்து அந்த பயத்தின் ஆவி சொல்லுது, நீ தேவனிடத்துல போக முடியாது, ஆண்டவர் உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார், நீ பாவி, நீ பாவம் செஞ்சிட்ட, கடவுள் உன்னை வெறுத்து விட்டார், கடவுள் உனக்கு மன்னிப்பை தரமாட்டார். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை பாவம் செஞ்சிட்டா தேவ சமூகத்தில் வர முடியாமல் நிற்கிறார்கள். இன்னைக்கு அருமையான தேவ ஜனமே, அநேகரிடத்துல பேசும்போது அவங்க சொல்ற ஒரு காரியம் தெரியுமா? நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் ஐயா, அதனால எங்க வர முடியல, ஆண்டுடைய சமூகத்துல என்ன விடுதலையாக வர முடியல, அதனால நான் ஒதுங்கி ஒதுங்கி நிற்கிறேன். என்னைக்கு எனக்கு அந்த குற்ற உணர்வு மாறுதோ அன்னைக்கு நான் வர்றேன். ஒண்ணு தெரிஞ்சுங்க, தானா அந்த குற்ற உணர்வு மாறாது. வேதம் சொல்லுகிறது, நாம் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை நாம் பெறாமல். அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கிய காரியம் என்னன்னா, நான் பயத்திற்கு அடிமைப்பட்டு கிடந்தா நான் தேவனிடத்துல வர முடியாது, ஆண்டவரை நோக்கி பார்க்க முடியாது. அப்போ மூன்றாவது ஒரு அடிமைத்தனம் இருக்கிறது, பயப்படுகிற அடிமைத்தனம். நான்காவது ஒரு அடிமைத்தனத்தை வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியரின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசி பாருங்க. 1 கொரிந்தியர் 7:23. நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமைகளாகாதிருங்கள். நாலாவது ஒரு அடிமைத்தனத்தை பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, என்ன தெரியுமா? நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டதுனால மனுஷருக்கு அடிமைகளாகாதிருங்கள். அப்ப இன்னைக்கு பல நேரங்களில் நாம் என்ன செய்கிறோம்? மனிதர்களை பிரியப்படுத்த நினைத்து மனிதர்களுக்கு அடிமைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன பத்தி என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன பத்தி என்ன யோசிப்பாங்க, இப்படியே தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். மனிதர்களுக்கு அடிமைகளாக அல்ல. புரியுதுங்களா நான் சொல்றது? இன்னைக்கு மனுஷங்களை பிரியப்படுத்த நாம் வாழ்ந்தோமானால் தேவனை பிரியப்படுத்த முடியாது. மனுஷங்களுக்கு அடிமையா வாழ்ந்தோமானால் நம்மை மீட்டெடுத்த ஆண்டவருக்கு அடிமைகளாய், அவருக்கு பிரியமானவர்களாய் நாம் வாழ முடியாது. ஆகவே 2 பேர் எஜமானுக்கு நம்ம என்ன பண்ண முடியாது? ஊழியம் செய்யவே முடியாது. ஒன்று கடவுளை பிரியப்படுத்தணுமா, கடவுளை பிரியப்படுத்தணும், இல்ல மனிதனை பிரியப்படுத்தணுமா, மனிதனை பிரியப்படுத்தணும். கடவுளை பிரியப்படுத்தினா ஆசீர்வதிக்கப்படுவோம், மனிதனை பிரியப்படுத்தினால் ஒரு நாள் நாம் வெட்கப்பட்டு போவோம். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும், எவ்வளவு நல்லவங்களா இருந்தாலும், நீங்க மனுஷங்களை பிரியப்படுத்தி வாழ்ந்து அவங்கள ஒரு நாளும் திருப்திப்படுத்த முடியாது. இப்ப வேதம் என்ன சொல்லுகிறது? நம்ம யாருக்கு அடிமைப்படக்கூடாது? மனுஷருக்கு அடிமைப்படக்கூடாது. 5வதாக ஒரு அடிமைத்தனத்தை பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு. கலாத்தியரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 8வது 9வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். 4ஆம் அதிகாரம் 8வது 9வது வசனம். நீங்கள் தேவனை அறியாமல் இருந்தபோது சுபாவத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமைகளாய் இருந்தீர்கள். 5வது ஒரு அடிமைத்தனத்தை சொல்லுகிறது. நீங்கள் தேவனை அறியாமல் இருந்தபோது சுபாவத்தின்படி நீங்கள் யாருக்கு அடிமைகளா இருந்தீங்க தெரியுமா? தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமைகள். அருமையானவர்களே, இந்த உலகத்துல நாம் பார்க்கிற எத்தனையோ தெய்வங்கள் சொல்றாங்கல்ல, 33 கோடி தேவர்கள் இருக்கிறாங்க. நினைச்சா ஒண்ணு ஏதோ ஒண்ணு ஒரு கல்லை நிறுத்தி அதுக்கு முன்னால வணங்குறாங்க, அதுக்கு விளக்கேற்றி வைக்கிறாங்க, அதுக்கு தேவையான நிறைய நன்மை இது இல்லை விழா கொண்டாடுறாங்க. சில நேரங்கள் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேடிக்கையா இருக்கும். ஒருத்தர் வேடிக்கையா சொன்னாரு, இந்த ரோட்டு ஓரங்கள்ல இருக்கிற மயில் கல்ல கூட ஒரு சிலர் தெய்வமா வணங்குறாங்க. பைபிள் சொல்லுது, தேவனை அறியாமல் இருந்தபோது சுபாவத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமைகளாய் இருந்தோம். அல்லேலூயா, அல்லேலூயா.
நீங்க கிராமங்களுக்கு போனீங்கன்னா அங்க வித்தியாசமான தெய்வங்கள் எல்லாம் பார்க்கலாம். அது கூட பெண் தெய்வங்களும் இருக்கும் இல்ல. ஒரு காலத்துல சதியில உடன்கட்டை ஏறின பெண்கள் அந்த கிராமத்தினுடைய காவல் தெய்வங்களாக போற்றப்பட்டார்கள். அந்த பெண்கள் அந்த வீடுகள்ல அந்த கிராமத்துல இருக்கிற பெண்களை பாதுகாக்கிறவங்க அப்படின்னு சொல்லி போற்றப்பட்டார்கள், தெய்வங்களாக்கினாங்க. அப்போ நம்முடைய சமுதாயம் எப்படிப்பட்ட சமுதாயம் தெரியுமா? தேவர்கள் அல்லாதவர்களையும் தேவர்கள் என்று சொல்லி வழிபட்டு அடிமைப்பட்டு கிடந்த ஒரு சமுதாயம். ஆனா இப்போ பைபிள் சொல்லுது, நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க. ரெண்டு காரியம் நடக்கும். ஒன்னு, நான் ஆண்டவரை அறிந்திருக்கிறேன். இரண்டாவது, அவர் என்னை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே பலனற்றதும் வெறுமையானதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி? கலாத்திய திருச்சபை என்ன செய்தாங்களாம்? பவுல் அப்போஸ்தலன் சுவிசேஷம் சொன்ன பொழுது அதை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனா அதே நேரம் மற்றவங்க அது தப்புங்க, அப்படியெல்லாம் இல்லை, இப்படித்தான் நீங்க நடக்கணும், இதைத்தான் நீங்க வணங்கணும், நியாயப்பிரமாணத்தை பற்றிக்குங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் திரும்ப அந்த விசுவாசத்தை விட்டு வழுகி பழைய வாழ்க்கைக்கு வந்துட்டாங்க. அதனாலதான் பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி? இன்றைக்கு அருமையான தேவஜனமே, 5 அடிமைத்தனத்தை பார்த்தோம். 1, பாவத்துக்கு அடிமை. 2வது, அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமை. 3வது, பயப்படுகிறதற்கு அடிமை. 4வது, மனுஷருக்கு அடிமை. 5வது, தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமை. இதிலிருந்து நீங்கள் நானும் என்ன பண்ணுமா? விடுதலை பெற வேண்டும். அதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னை அழைத்திருக்கிறார். கலாத்தியரின் புத்தகம் 5ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அங்க என்ன சொல்றாரு பாருங்க. ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்திற்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்களும் நானும் ஒரு காலத்தில் அடிமைகளாய் இருந்தோம், உண்மைதான். ஆனால் கிறிஸ்து என்ன செய்தாரா? அவர் அந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி சுயாதீனத்தை நமக்கு உண்டாக்கி இருக்கிறார், விடுதலையை தந்திருக்கிறார், நம்முடைய வாழ்க்கையில சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த சுதந்திரத்திலே நாம் என்ன செய்யணுமா? நிலை கொண்டு இருக்க வேண்டும். திரும்பவும் என்னுடைய அந்த சுதந்திரத்தை கொண்டு போய் இன்னொருத்தர் இடத்துல அடமானம் வச்சிடக்கூடாது. இல்ல, நம்ம ஆளுங்க செய்வாங்கல்ல, நகையை இங்கிருந்து மீட்டு கொண்டு போய் இன்னொரு பேங்க்ல அடமானம் வைப்பாங்க. இந்த மார்வாடி கிட்ட இருந்து நகையை எடுத்து கொண்டு போய் இன்னொரு மார்வாடி கிட்ட வைப்பாங்க. வேடிக்கையா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கடனை வாங்கி அட்டிகை வாங்கினானா, அட்டிகையை வித்து வட்டி கொடுத்தானா. முதல்ல அப்படியே நிக்குது. இங்க கடனை வாங்கினா அட்டிகை வாங்கிட்டாங்க, இப்போ இந்த கடன் வட்டி கூடிக்கிட்டே போச்சு, நகையை வித்துட்டான், இப்போ கொடுத்தது என்னத்தாவது கொடுத்துருக்குறாங்க தெரியுங்களா? வட்டியை கொடுத்துருக்குறான், முதல்ல கொடுக்கல. அப்போ இன்னைக்கு நிறைய நேரங்களில் கிறிஸ்துவ வாழ்க்கையில் அநேகர் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீண்டு வந்தேன், நல்லது, இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், நல்லது. ஆனால் அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீண்டு வந்த நான் இந்த சுயாதீனத்தில் இருக்கிறேனா, இல்லை திரும்பவும் பாவத்திற்கு அடிமைப்பட்டு, அசுத்தத்திற்கு அடிமைப்பட்டு, பயத்துக்கு அடிமைப்பட்டு, மனுஷருக்கு அடிமைப்பட்டு, தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமைப்பட்டு பழைய வாழ்க்கையிலே வாழ்ந்துகிட்டு இருக்கிறேனா? கோயிலுக்கு வருவாங்க, திரும்பி போகும்போது அதே பயத்தோட திரும்பி போவாங்க. ஆண்டுடைய சமூகத்தில் வருவாங்க, கர்த்தரையும் தொழுது கொள்வாங்க, போகும்போது அங்கே இருக்கிற ஏதாவது ஒரு கோயிலுக்கு முன்னால் போய் இப்படி போட்டுட்டு போவாங்க. இது அல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை. விடுதலையை பெற்றேன், அந்த விடுதலையில நிலைத்திருக்க வேண்டும். 2வது சொல்லுகிறது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல நமக்கு ஒரு ஆலோசனையை சொல்றாரு. என்ன ஆலோசனை பாருங்க. சுயாதீனம் உள்ளவர்களாய் இருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாய் இருங்கள். இந்த இடத்துல பேதுரு ஒரு எச்சரிப்பாக நமக்கு சொல்லித்தரார். நீ அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறாய், சுயாதீனத்துக்கு வந்திருக்கிற. இந்த சுயாதீனம் பாருங்க, நம்ம ஆளுங்களுக்கு ஒரு 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 காரியம் உண்டு. என்னன்னா,
நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், அங்க இருக்கும்போது இதெல்லாம் பாவம், இது தப்பு, இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இருப்பாங்க. இல்ல அது செஞ்சினா உமாச்சி கண்ணை குத்திரும், இதை செஞ்சினா உனக்கு கடவுள் அடிச்சிருவாரு, உனக்கு சாபம் வந்துடும், அப்படி வரும் இப்படி வரும் சொன்னாங்களா? இப்ப அந்த அடிமைத்தனத்திலிருந்து நான் மீண்டு வந்து விட்டேன். அல்லேலூயா, மீண்டு வந்துட்டேன். ஆனா என்ன பண்றது தெரியுமா? இப்போ என் மனம் போல வாழ்ந்துட்டு சொல்றேன், கர்த்தர் என்னை சுதந்திரவாளியாய் வைத்திருக்கிறார், எதையும் செய்யலாம், எப்படியும் வாழலாம். அப்படியா? பேதுரு சொல்றார் பாருங்க, எச்சரிப்பாய் சொல்லுகிறார், நீங்க சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள். அந்த சுயாதீனத்தை பெற்ற நாம் என்ன செய்யணுமா? அதை துர்க்குணத்திற்கு மூடலாக கொள்ளாமல், எதை வேணாலும் செய்யலாம், நான் சுயாதீனமா இருக்கிறேன்னு சொல்லாம, அங்கிருந்து தப்பி வந்த நீ என்ன பண்ணும்? ஆண்டவரிடத்துல உன்னை ஒப்பு கொடுத்து விட வேண்டும். விடுதலை பெற்றவர்கள் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே அங்கிருந்து தப்பி வந்துட்டேன்ப்பா, திரும்ப அந்த அடிமைத்தனத்துக்கு போகாமல் என்னை உமக்கு அடிமையாய் ஒப்பு கொடுக்கிறேன்னு ஒப்பு கொடுத்து வாழ்வதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா. மூன்றாவது பார்த்தீங்கன்னா, கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்த வேத வசனம் 13வது வசனத்தை வாசிங்கன்னா, 2வது பகுதியில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லி தருகிற ஒரு காரியம் உண்டு. என்ன சொல்றாரு பாருங்க, சகோதரரே நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள், இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யுங்கள்? ஊழியம் செய்யுங்கள். இந்த சுயாதீனத்தை பெற்றிருக்கிற நாம் ஒன்று கடவுளுக்கு அடிமையா இருக்கணும், 2வது என்னோடு கூட இருக்கிற சக மனிதர்களிடத்துல நான் அன்போடு அவர்களுக்கு என்ன செய்யணும்? ஊழியம் செய்யணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் விடுதலை ஆயிட்டேன், நான் சுதந்திரவாளி, ஆகவே யாருக்கும் நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், நான் அப்படியே தான் போவேன், அப்படியே வருவேன், எனக்கு வேற யாரும் தேவையில்லை. இன்னைக்கு நிறைய நேரங்களில் ஒரு சில திருச்சபைகள் தவறான போதனைகளை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு அருமையான குடும்பத்தில் போயிருந்தேன், அவங்க பார்த்தீங்கன்னா இந்து குடும்பத்திலிருந்து வந்தவங்க. அதில் அந்த மூத்த தகப்பனார் பார்த்தீங்கன்னா அவர் காங்கிரஸில் ஒரு எம்எல்ஏவாக இருந்தவர். இந்து அப்படின்ற பேர்ல தான் அவர் இருக்கிறார். ஆனால் அவருடைய பிள்ளைகள் 2 பேர் ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அவங்க போன சர்ச்சை என்ன சொல்லிடுச்சு தெரியுமா? நீ இயேசுவுக்கு அடிமை, ஆகவே பெற்றோர்களுக்கெல்லாம் நீ கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் கிடையாது, பெற்றோர்களை நீ மதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, இயேசுவுக்கு நீ கீழ்ப்படிந்து வாழ்ந்தால் போதும் அப்படின்னு சொன்னதுனால இவர்கள் இந்த 2 பேர்ல ஒருத்தன் பையன், அந்த பையன் என்ன பண்றான்? ஒரு கல்யாணம் பண்றான். அப்பா சொல்றாரு, அப்பா நான் கட்சியில் இருக்கிறேன், என்னுடைய கூட இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்ன இந்துன்னு தான் தெரியும், அதனால நீ எப்படியோ இருந்துக்க, ஆனா எனக்காக இந்த தாலி மட்டும் நீ கட்டுறான்ற. என்ன? தாலி மட்டும் கட்டு, வேற ஒன்னும் நீ எனக்காக பண்ணாத, நான் அவமானப்பட்டு நிக்க கூடாது, நீ எனக்கு இதை செய் அப்படின்னு அவன் சொன்னானா, எங்க பாஸ்டர் சொல்லி இருக்கிறாரு, என்ன கடவுளுக்கு அடிமை தானே தவிர நீ மனுஷங்களுக்கு அடிமை இல்லை, அதனால உன் பெற்றோர்களுடைய பேச்சை கேட்டு நீ எதையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதனால நீ சந்தோஷப்பட்டா எனக்கு என்ன, நீ துக்கப்பட்டா எனக்கு என்ன, நீ அசிங்கப்பட்டா எனக்கு என்ன, நான் என்ன பண்ணுவேன்? தாலி கட்டாம தான் கல்யாணம் பண்ணுவேன். அவர் என்ன பண்ணாராம் தெரியுமா? அவர் அரசியல்வாதி இல்லை, அவர் சொன்னாராம், உன்னால முடிஞ்சதை நீ பாரு, என்னால் முடிஞ்சதை நான் பார்க்குறேன், உனக்கு எந்த காலத்துலேயும் கல்யாணம் நடக்காது. இவர் நேராக போனார், பாஸ்டரை பிடிச்சி செம்ம ரைடு விட்டார். பாஸ்டர் மிரண்டு போய், ஐயா எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது, உங்கள் பிள்ளை தான் அப்படி செய்கிறேன்னு சொன்னான், அவன் செய்கிறான், அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அவர் கை கழுவி விட்டார். கடைசியாக அந்த குடும்பத்தில் நான் சொன்ன ஒரு காரியம் உண்டு, பெற்றோர்களை கனம் பண்ணாமல் நீ எதை செஞ்சாலும் ஆசீர்வாதம் இல்லை. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்துட்டு எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பிரியமான ஒரு காரியத்தை நான் செய்யணும். நீங்கள் வேதத்தை வாசி பாருங்க, நாகமான் பார்த்தீங்கன்னா அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா? எங்கள் ராஜா அவனுடைய கோயிலுக்கு போகும்போது நானும் அவன் கூட போக வேண்டியிருக்கோம், இந்த ஒரு காரியத்தில் கர்த்தர் என்னை மன்னிப்பாராக செஞ்சானா. இன்னைக்கு அநேக நேரங்களில் வேதம் சொல்லுகிறது, நான் சுயாதீனம் உள்ளவன் தான் உண்மை, ஆனா அதே நேரம் நான் மனிதர்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டியவன்.
அன்பினாலே ஊழியம் செய்யணும். நீ கடமைக்காக கட்டாயத்துக்காக ஊழியம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அன்பினாலே நாம் ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்ன பார்த்து சொல்றாரு? நீ அடிமையாய் இருந்தாய், விடுவிக்கப்பட்டிருக்கிறாய். முதல்ல அந்த விடுதலையின் நிலையில நில்லு. இரண்டாவது, உன்னை ஆண்டவருக்கு அடிமையாக ஒப்புக்கொடு. மூன்றாவது, உன்னுடைய சுயாதீனத்துல நீ இருந்து மற்றவர்களுக்கு ஊழியம் செய்யணும். இதை செஞ்சா என்ன பலன் கிடைக்கும்? அதையும் பைபிள் சொல்லுது. ரோமர் 6ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. ரோமர் 6:22. பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால், பாருங்க, முதல்ல பலன் என்ன தெரியுமா? பரிசுத்தமாகுதல். உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவு நித்திய ஜீவன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யாரெல்லாம் கர்த்தருக்கு தங்களை அடிமையாய் ஒப்பு கொடுத்து பாவத்திலிருந்து மீண்டு, பயத்திலிருந்து மீண்டு, அசுத்தத்திற்கும் அடிமைத்தனத்திலிருந்து மீண்டு வந்து கர்த்தருக்கு தங்களை அர்ப்பணித்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கு பலன் என்ன தெரியுமா? பரிசுத்தமாகுதல், நித்திய ஜீவன் அவர்களுக்கு கிடைக்கிற முடிவு. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு. ஆண்டவரே, அடிமைத்தனத்திலிருந்து சுயாதீனத்திற்கு நீர் என்னை அழைத்திருக்கிறீர். அந்த சுயாதீனத்தில் நிலைத்து நிற்க எனக்கு உதவி செய்யுங்க. உமக்கு என்னை அடிமையாய் ஒப்பு கொடுக்க உதவி செய்யுங்க. மனிதர்களுக்கு ஊழியம் செய்ய எனக்கு உதவி செய்யுங்க. அதை செய்யும் பொழுது பரிசுத்தமாகுதல் நமக்கு கிடைக்கிற பலன், நம்முடைய வாழ்க்கையின் முடிவு எங்க போய் நிற்கும் தெரியுமா? நித்திய ஜீவன்ல நிற்கும். நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இருக்கு. என்ன நோக்கம் தெரியுமா? கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன தெரியுமா? இந்த உலகத்துல வாழுற வரைக்கும் கர்த்தருக்கு அடிமையாய் வாழ்வோம். இந்த உலகத்துல கண்ணை மூடனா அங்க அவருடைய பிள்ளைகளாய் பரலோகத்துல நித்திய வாழ்க்கைக்கு நாம் பிரவேசிப்போம். கண்களை மூடுவோமா? ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, பாவத்துல அடிமைப்பட்டு கிடந்தோம். அசுத்தத்திற்கும் அக்கிரமத்துக்கும் அடிமைப்பட்டு கிடந்தோம். பயப்படுகிற ஆவியினாலே நாங்கள் அடிமைப்பட்டு கிடந்தோம். மனுஷருக்கு அடிமைப்பட்டு கிடந்தோம். தேவர்கள் அல்லாதவர்களுக்கு நாங்கள் அடிமைப்பட்டு கிடந்தோம். அதில் எல்லாவற்றிலும் இருந்து உம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தி என்னை மீட்டெடுத்தீங்கப்பா. அடிமைத்தனத்திலிருந்து என்னை மீட்டெடுத்த ஆண்டவர், அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்த நாங்க அந்த அடிமைத்தனத்திலிருந்து அந்த சுயாதீனத்துல நிலைத்து நிற்கிறவர்களாய் நீர் எங்களை மாற்றும்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? திரும்ப அந்த அடிமைத்தனத்துக்கு போகாதபடி என்னை காத்து கொள்ளும் ஆண்டவரே. அதே போல சொல்லுங்க, ஆண்டவரே, அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீண்டு வந்த நாங்கள் எங்களுடைய அந்த சுயாதீனத்தை எங்களுடைய துர்க்குணத்திற்கு மூடலாக நாங்கள் பயன்படுத்தாம தேவனுக்கு அடிமைகளாக எங்களை ஒப்பு கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. மூணாவது சொல்லுங்க, நாங்கள் அடிமைத்தனத்திலிருந்து சுயாதீனத்தை பெற்றவர்கள், அந்த சுயாதீனத்தினால ஒருவருக்கு ஒருவர் அன்பினாலே ஊழியம் செய்வதற்கு எனக்கு நல்ல இருதயத்தை தாங்கப்பா. இன்னைக்கு நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ள வாழ்க்கை, அது மாறணும். அநேகர் அதனால நன்மை அடையணும். இன்னைக்கு ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிப்போமா? ஒரு பெரிய பலன் உங்களுக்கு உண்டு. அது பரிசுத்தமாகுதல். தேவன் நமக்கு தருகிற பலன். நம்முடைய வாழ்க்கையின் முடிவு நித்திய ஜீவன். அதுதான் நீங்கள் நானும் ஆண்டவருடைய சமூகத்துல கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பெரிய பாக்கியம். இந்த உலகத்துல பணம், பொருள், அந்தஸ்து, ஆஸ்தி என்று வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனா முடிவு எங்க போய் முடிகிறது? அதுதான் பெரிய கேள்வி. ஆண்டவரே, எங்களுடைய முடிவு நித்திய ஜீவனா இருக்கட்டும் சுவாமி. ஒப்பு கொடுப்போமா? பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில நாங்கள் உம்முடைய சமூகத்துல வந்து உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க நீர் எங்களுக்கு தந்த இந்த கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்தார். நாங்கள் அடிமைத்தனத்தில் கிடந்தோம். எங்களை கர்த்தர் சுயாதீனத்திற்கு அழைத்து எங்களை விடுதலையாக்கி வைத்திருக்கிறீர். அந்த விடுதலையை பெற்ற நாங்கள் திரும்ப அந்த அடிமைத்தனத்துக்குள்ளே போகாதபடி இந்த சுயாதீனத்தில் நாங்கள் நிலைத்து நிற்க எங்களுக்கு கிருபை செய்யும் ஆண்டவரே.
நாங்கள் துர்க்குணத்திற்கு அதை மூடலாக பயன்படுத்தாதபடி தேவனுக்கு எங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, இந்த சுயாதீனத்தை நாங்கள் விடுதலைக்காக, நாங்கள் இந்த மாம்சத்துக்காக பயன்படுத்தாதபடி நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் அன்பினாலே ஊழியம் செய்வதற்கு பயன்படுத்த எங்களுக்கு கிருபை செய்யும். நீர் தருகிற பலனாகி அந்த பரிசுத்தமாகுதலை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும், எங்களுடைய வாழ்க்கையின் முடிவில் அந்த நித்திய ஜீவனை நாங்கள் சுதந்தரிக்கவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும் சுவாமி. உம்முடைய பொற்பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் மட்டும் எங்களிலே மகிமைப்படுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.